Hi students, example 2.74. If f of x is equal to x square minus 2 less than and equal to x less than 1, x comma 1 less than and equal to x and less than equal to 2, x minus 4 comma 2 less than and equal to x and less than equal to 4, then find the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேஷன் ஆஃப் -2 to 1 f of x into dx, அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 f of x into dx, தேர்ட் சம் இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 f of x into dx, ஃபோர்த் சம் இன்டகிரேஷன் ஆஃப் -2 to 1.5 f of x into dx, fifth sum integration 1.3 1 to 3 f of x into dx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்றத நம்ம தான் திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, -2, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. -2 இங்கே என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. இங்கே -2 லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. ஓகே, சந்தோஷம், லெஸ் பண்ண வேண்டாம், நம்ம கிரேட்டராகவே இருக்கட்டும். அப்போது இங்கே ஈக்குவல் டு இருக்கா, ஈக்குவல் டு இருக்குது. அப்போ நம்ம -2 எடுத்துக்கலாமா? அப்போ என்னெல்லாம் வரும் இங்கே ஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது, -2 to 0 தான் வரும். -2 1 0, ஏன்னா 1 வராது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இல்லையே. ஓகேவா? ஈக்குவல் டு இல்லாதனால 1 வராது. அடுத்தது எக்ஸ் எடுக்கும்போது என்னெல்லாம் வருது நம்மளுக்கு, 1 ஈக்குவல் டு இருக்குது, அதனால் 1 வரும். ஓகேவா? 2 வருமா? வராது, ஏன் இங்கே ஈக்குவல் டு இல்லை. ஃபைன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 4. இப்போது இங்கே என்னென்னா அது எடுக்கும்போது எப்படி வரணும், 2 வந்திருக்கு, எடுத்துக்கலாமா? 2 எடுத்துக்கலாம். 3 எடுக்கலாமா? எடுக்கலாம். 4 எடுக்கலாமா? எடுக்கலாம், ஏன்னா இங்கே ஈக்குவல் டு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம சம்ம என்ன பார்க்கும்போது என்னது, -2 1 0. இப்போ -2 to இங்கே 1 தானே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் -2 to 0 1 2 to 4. ஓகேவா? புரிஞ்சிச்சு அப்போ உங்களுக்கு? அங்கே கொடுத்துருக்கிற சம்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன புரிஞ்சிருக்கு, எந்த இது வந்ததுன்னா லிமிட்ஸ்குள்ளே வந்ததுன்னா அந்த லிமிட்ஸ்குள்ளே வரதை நம்ம எப்படி எந்த ஃபேக்டர் எடுத்து பார்க்கலாம். இப்போ -2 to 1 வந்ததுன்னா, -2 to 1 வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் எடுக்கணும். அப்படின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து நம்ம போட்டு பார்க்கணும். இதிலிருந்து -1 2 to 1. இப்போ ஒரு கிராஃப் மாரி இங்கே நான் போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. -∞ to +∞. இங்கே -2 -1 0 1 2 3 4. இது டோட்டலாக என்ன சொல்லுவோம் நம்ம, இன்டகிரேஷன் ஆஃப் f of x into dx அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எல்லாம் என்ன கணக்கு வந்திருக்கு நம்மளுக்கு சம்மில் பார்த்தோம்னா ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சம்ஸுக்கு தகுந்த மாரி நம்ம இதை செப்பரேட் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு சம் எடுக்கிறோம். -2 to 1 இன்டகிரேஷன் f of x into dx அப்படின்னா என்னது, -2லேருந்து இந்த 1குள்ளே இன்டகிரேஷன் -2 to 1 f of x into dx, இதுக்குள்ளே வர இன்டகிரேஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, -1 to 2 f of x into dx. அப்போது 1லேருந்து 2குள்ளே, அதை 1 to 2குள்ளே f of x into dx. அப்போது f of 2 to dx போது எது வரும், வெறும் x ஒண்டி தான் வரும். அங்கே f of x இங்கே எடுக்கும்போது என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு, f of x போது எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கும், இங்கே எடுக்கும்போது எக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இன்னொரு சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா 2 to 4 ஏதாவது அப்படி எடுக்கிற மாரி இருக்குது அப்படின்னம்னா, இப்போ 2லேருந்து இது வரைக்கும் 4 வரும். அப்போ 2 to 4, அப்போ f of x into dx. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, x minus 4 வரும். ஓகேவா? இங்கே 3 கொடுத்துருக்காங்க பற்றி, அந்த 3த்துக்குள்ளே தகுந்த மாரி 3 எழுதியிருக்கோம். -1 to 1க்குள்ளே வந்ததுன்னா இதுக்குள்ளே லிமிட்ஸ் அப்ளை பண்ணி எழுதணும். எக்ஸ்குள்ளே வந்ததுன்னா இதுக்குள்ளே லிமிட்ஸ் அப்ளை பண்ணி எழுதணும். x minus 4 வந்ததுன்னா 2 to 4க்குள்ளே நம்ம லிமிட் போடணும். அப்போ 2 to 4 லிமிட்ஸ் வரதுனால f of x into dx இந்த இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கிராஃபில். நம்ம கிராஃப் சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நல்லா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் இது நல்லா அழகாக நம்ம என்ன செய்யலாம், இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே சம்மில் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சம்முன்றதுக்கு தான்
கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது சம்முக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ சம் 1 பார்க்குறோம். இன்டகிரேஷன் -2 to 1 f of x into dx அப்படின்னு நம்ம பார்க்குறோம். therefore integration of a -2 to 1 f of xக்கு அந்த இடத்துல என்ன வந்திருக்கு நம்ம பார்த்தோம், x ஸ்கொயர் வந்திருக்குன்னு சொன்னோன்னா, அப்போ x ஸ்கொயர் இன்ட்டு dx அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டோம்னா அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய நம்ம அந்த என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் வந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், பவர் ஃபார்முலா மெத்தடில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். therefore integration of x to the power of n into dx is equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator n plus 1 அப்படி நம்ம போட்டுட்ருக்கோம். பட் n is not equal to -1. ஓகே, அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம அந்த பவர் ஃபார்முலா n plus 1, அப்போ 2 + 1 என்ன ஆகிடும், 3 வரும். அதே தான் டினாமினேட்டரில் 3 வரும். ப்ராக்கெட் போட்டுட்ருக்கோம். லிமிட்ஸ் வந்து -2 to 1 அப்படின்றத நம்ம போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய அந்த இன்டகிரேஷனோட இண்டிகேஷன் என்னது, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்ட்டு நம்ம இண்டிகேஷன் அங்கே கொடுத்துக்கிறோம். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பர் லிமிட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், 1 இருக்குது. அந்த 1 இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அங்கே அப்ளை பண்ணணும். அதனால் 1/3 போட்டுட்டோம். மைனஸ் போட்டாச்சு. லோவர் லிமிட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், -2 இருக்குது. அப்போ -2 தூக்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ், அது ஒரு மைனஸ் தனியாக இருக்கும், இங்கே இருக்கிற மைனஸ் வேறு தனியாக. அதனால் -2 ஹோல் கியூப். அப்போ -2 ஹோல் கியூப் பை 3 அப்படின்னு வரும். அப்போ இது 1 into the power of 3 என்ன இருக்கும், 1 தான் வரும். பை 3 அப்படியே வந்துடும். இங்கே -2 போது 2 2s are 4, 4 2s are 8. அப்போ -8 அப்படின்னு வரும். ஏன்னா ஆட் நம்பர் வரதுனால -8/3. அப்போது இங்கே 1க்கு 1 அப்படியே வந்தாச்சு. மைனஸ் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற 8 அப்படியே வந்திருக்கு. டினாமினேட்டர் ரெண்டுமே என்னவா இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. காமனாக போட்டுடலாமா, போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும், இங்கே ஈக்குவல் டு 8 + 1 என்ன ஆகும், 9 ஆகிடும். பை என்ன வருது, 3 வருது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, இங்கே 3ன்னு வந்துடுச்சு. ஓகேவா, சரி. அடுத்தது நம்மளுக்கு என்ன செய்யலாம், செகண்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம், therefore integration of 1 to 2 f of x into dx, இதுதான் நம்மளுக்கு சம்மு. ஓகே, அப்போது இந்த சம்மில் வந்து நம்ம நல்லா கவனிக்கக்கூடியது என்ன இருக்குன்னா, 1 to 2 அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 to 2ன்றது எதுக்குள்ளே அடங்கி இருக்குது, எக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதனால் எக்ஸ் டிஎக்ஸ் அதுக்கு அப்படின்னு போட்டுருவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருது, எக்ஸ் தான் வருது. அதனால் 1 to 2க்குள்ளே லிமிட்ஸ் இருக்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு, எக்ஸ்குள்ளே வரதுனால எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் இன்டகிரேஷன் என்ன வரும், பவர் 1 தான் மாரி நம்ம நினச்சிக்கணும். அப்போ 1 வந்ததுனால therefore integration of x to the power of n into dx equal to x to the power of n plus 1, power to be as a bringing as a denominator அப்படின்னு போட்டுட்டு n is not equal to -1 அப்படி நம்ம போட்டுக்கலாமா, போட்டுட்டாச்சு. அப்போது இங்கே 1 + 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். அதே பை 2 தான் டினாமினேட்டரில் கீழே வரும்னு சொல்லியிருக்கலாம். பவர் வந்து கீழே டினாமினேட்டர் 2 வந்தாச்சா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. அப்போ லிமிட்ஸ் 1 to 2ன்னு போட்டுக்கலாமா. போட்ட உடனே நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு இண்டிகேஷன் வருது, என்னது, அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா, அப்போது அப்பர் லிமிட் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல 2 to the power of 2 அப்படின்னு போட்டால் 2 2s are became a 4/2 ஆயிடுது. மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். இங்கே லோவர் லிமிட் 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அப்போ 1/2ன்னு வந்துடுச்சு. டினாமினேட்டர் ரெண்டும் பார்க்குறோம், சேமாக இருக்குது. என்ன இருக்குது, 2 2 தானே இருக்குது. இப்போ காமனாக 2 தூக்கி போட்டுட்டு 4 - 1 போட்டோம்னா 4லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 3 வருமா, வராதா, 3/2. ஓகேவா, அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்னது, ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், தேர்ட் சம்மை பார்க்குறோம். தேர்ட் சம் என்ன இருக்குது நம்மளுக்கு, தேர்ட் சம்மில் இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 f of x into dx இல்லைவா, அதான சம் இருக்குது. அப்போ இன்டகிரேஷன் 2 to 3, அப்போ f of xன்னு சொல்லும்போது அந்த இடத்துல f of xக்கு என்ன வருது, 2 to 3 லிமிட்ஸ்குள்ளே x - 4 அப்படின்றது நம்மளுக்கு வருது. x - 4 எதில் வருது, அந்த லிமிட்
2 to 3க்குள்ளே தான் லே ஆகிருக்கு. அப்படி நம்ம கிராஃப் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கிராஃப் தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக வந்துடும். அப்போது therefore அப்படி நம்ம போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. இது எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 தானே வரும். அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 வந்ததுன்னா என்ன செய்யணும், therefore இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n இன்ட்டு டிஎக்ஸ் is equal to x to the power of n plus 1. Power should bring as a denominator. Okay va, but n is not equal to minus 1 அப்படின்ற கண்டிஷன் தான் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யும், சம்மு போட போட நம்மளுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார்முலாஸ் எல்லாம் 4-5 வாட்டி போட போட அதுக்கு என்னென்ன ரிலேட்டட் ஃபார்முலா வருதோ அது சைடில் அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு இம்போசிஷன் மாரி எழுத எழுத என்ன ஆகிடும், உங்களுக்கு மனசில் தானாக பதிஞ்சிடும். ஓகேவா. சரி, அப்போது இங்கே x1 வருது. அப்போ 1 + 1 என்ன ஆகிடும், 2 வரும். அந்த பவரை தான் டினாமினேட்டரில் கொண்டு வரணும் நம்ம ரூல் சொல்லுது இல்லை, n + 1ன்ட்டு. ஓகே, அப்போ 2 வந்தாச்சு, மைனஸுக்கு மைனஸ் வந்தாச்சு, 4க்கு 4 போட்டுட்டோம். இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, இந்த dx வரும்போது dxோட இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகிடும், dx இன்ட்டு எக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இங்கே dx இங்கே வரும்போது 4 இன்ட்டு dx, அப்போ 4x அப்படின்னு வரும். dxோட ஒரு இன்டகிரேஷன் என்ன ஆகிடும், 4dxோட இன்டகிரேஷன் தான் 4 இன்ட்டு dxக்கு இன்டகிரேஷன் x வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே 3 போட்டுக்கிறோம். ஓகேவா. இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு 4 இன்ட்டு dx அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், இப்போ இது பார்த்த உடனே நம்ம என்ன ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டு வரணும், அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்த உடனே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 3 போட்டுக்கோங்க. அப்போ x² பை 2க்கு பதில் எக்ஸுக்கு பதில் அங்கே 3 போட்டுட்டோம்னா 3² பை 2, அப்போ 9/2 மைனஸ் 4 இன்ட்டு 3 இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு இல்லை, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 3 போட்டுக்கிறோம். 3² பை 2 மைனஸ் 4 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுட்ருக்கோம். அப்பர் லிமிட் ஓவர் ஆயிடுச்சு. மைனஸ் அடுத்தது என்ன செய்கிறோம், லோவர் லிமிட்டுக்கு வரோம். லோவர் லிமிட்டுக்கு எக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம், 2² பை 2 மைனஸ் 4 இன்ட்டு 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா. இப்போ நம்ம லிமிட்ஸு அப்ளை பண்ணியாச்சு, அந்த வேல்யூஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். இப்போ அங்கே பார்த்த மாரியே 3² என்ன வந்திருக்கு, 9/2 மைனஸ் 4 3s are 12 மைனஸ் 4 இன்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம் மைனஸ். அப்போ எக்ஸுக்கு பதில் 2² என்ன ஆகிடும், 4/2 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 அப்படின்னு வந்துச்சு. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா, இங்கே 2 போட்டுட்டோம்னா 2 போட்டுக்கலாம். ஓகேவா. அப்போ நம்ம 2 போட்டுட்டு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, இங்கே 2 போட்டுக்கிறோம், இங்கே 2 போட்டுக்கிறோம். அப்போ 2 போட்டோம்னா இங்கே என்ன வந்துடும், 24. 24லேருந்து 9 போயிடுச்சுன்னா மைனஸ் 15/2. ஓகேவா. இங்கே என்ன ஆகிடும் நம்மளுக்கு, மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. ப்ளஸ் போட்டுடுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே 2, இங்கே 8 2s are 16. 16லேருந்து ஓகேவா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, 16லேருந்து 2 போகலாம் இல்லைன்னாலும். அப்போ நம்மளுக்கு அதை ஸ்டெப்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 8 2s are 16. அப்போது 16 இன்ட்டு 4 மைனஸ் 16. ஓகேவா. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் மைனஸ் 12/2. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 6 இருக்கும். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6. இங்கே பார்த்தோம்னா அதேமாரி தான் வரும் உங்களுக்கு, முதல்ல சொன்ன மாரியே தான். 24லேருந்து 9 போயிடுச்சுன்னா மைனஸ் 15/2. இப்போ மைனஸ் 15/2 ப்ளஸ் 6. இதை நம்ம என்ன செஞ்சிடறோம், இதையும் ஒரு எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், ஃபைனலாக ஈக்குவல் டு மைனஸ் 3/2 வரும். புரிஞ்சிச்சா. இங்கே பாருங்கள், மைனஸ் 15/2, இங்கே மைனஸ் 12/2 வருது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2 வருது, இங்கே மைனஸ் 15
மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 12. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் சப்ட்ராக்ட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர். அப்போ 15லேருந்து 12 போச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு 3 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் -3/2, அந்த -3/2 தான். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 4th சம். ஓகேவா, integration of -2 to 1.5 f of x into dx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சம்முக்குள்ளே பார்க்கும்போது எப்படி எடுக்கணும்னா இன்டெகிரேஷன் -2 to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, -2 to 1 f of x into dx plus 1 to -1.5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். f of x into dx அப்படின்னு நம்ம சம்மை போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய சம்மை போட முடியும். அதுக்கு வேண்டி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சம்மை எப்படி பிரிச்சுட்ருக்கோன்னு பார்த்தோம். இன்டெகிரேஷன் ஆஃப் -2 to 1 f of x into dx plus integration of 1 to 1.5 f of x into dx அப்படின்னு நம்ம பிரிச்சுட்ருக்கோம். இதை வந்து இங்கே சம்மில் பார்க்கும்போது இப்போ இங்கே கொடுத்துருக்க -∞ to ∞, -2 to 1. அப்போ f of x dx இந்த -2லேருந்து நம்மளுக்கு எதுக்குள்ளே வருது, 1க்குள்ளே வருது. ஓகேவா, அது வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்தது எங்கே இருக்குது, 1லேருந்து 1.5. அப்போ அது என்னது, இன்டெகிரேஷன் 1 to 1.5 ஈக்குவல் டு f of x into dx போர்ஷன். ஓகேவா, இது வரைக்கும் தானே வரும். -1, 1, 2, அதில் நடுவில் தான் 1.5. ஓகேவா, ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இன்டெகிரேஷன் ஆஃப் -2 to 1 f of x into dx அப்படின்னா இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு சம்மே இது தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம 4th சம்முன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன வருது, -2 to 1 f of x into dx தானே. அப்போ அதுக்கு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, therefore இன்டெகிரேஷன் ஆஃப் -2 to 1 f of x into dx ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர், அதுக்கு 3ன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஃப்ரம் த சம்மில் இருந்து நம்ம 1லேருந்து என்னது 3ன்னு வந்ததுனால இதுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டாம், நம்ம அதையே 3யாக போட்டுறோம். இல்லைன்னா தனியாக அதுக்கு கண்டுபிடிச்சி போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ f of xக்கு நம்ம இங்கே கண்டினியூஸாக வரல, திடீர்னு தனியாக கேட்டிருந்தாங்கன்னா அப்போ f of xக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்யணும், இன்டெகிரேஷன் ஆஃப் -2 to 1 என்ன செய்யணும், x² into dxன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், x³/3 அப்படின்னு ப்ராக்கெட் போட்டுட்டு -2 to 1 அப்படின்னு போட்டுட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1/3 வரும், மைனஸ் அப்புறம் -8/3 வரும். அப்புறம் 1/3க்கு வந்து என்ன செய்யணும், காமனாக 2 டினாமினேட்டர் 3யாக இருக்கிறதுனால 3யை தூக்கி காமனாக வச்சுக்கிட்டு 1 + 8 என்ன ஆகிடும், 9 ஆகிடும். அப்போ 9/3 என்ன ஆகிடும், நம்ம கிடச்சிருக்கிற இந்த ஆன்சர் 3 வந்துடும். அப்படியும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, ரெண்டாக போட்டு பார்த்துக்கலாம். ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே அடுத்த ஸ்டெக்கு 1 to 1.5 x dx. இப்போ இந்த 3 ப்ளஸ் இப்போ எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்முலா, சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு வாட்டியும் என்ன செய்யலாம், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. therefore இன்டெகிரேஷன் ஆஃப் x to the power of n into dx is equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator. n is not equal to -1 இல்லையா, அதுதானே சம்மோட கண்டிஷன் ரூலு. ஸோ அது நம்ம போட்டுடுறோமா, போட்டாச்சு. அப்போது இங்கே எக்ஸுக்கு பதில் அது x to the power of 1ன்னு இருக்கிற மாரி தானே அர்த்தம். இப்போ 1ன்னா 1 + 1 எவ்வளோ 2, இந்த டினாமினேட்டர் கீழே போட்டுட்டோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். லிமிட்ஸ் வேல்யூ 1 to 1.5 இங்கே 1 to 1.5 போட்டுடுறோம். போட்ட உடனே கண்டிஷன்ஸ் அப்ளையிங் அசஸாக என்னவா வருது, அப்பர் லிமிட் அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ இந்த 3க்கு 3 அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸ்ஸுக்கு இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணலாமா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல 1.5 அப்படின்னு போட்டோம்னா 1.5 ஹோல் ஸ்கொயர் அப்படி தானே வரும், 1.5 the whole square. ஓகேவா, ஸோ அப்படி ஒரு ஸ்டெப்பு நம்ம போட்டுக்கலாமே. இப்படி போட்டுக்கிட்டோம்னா இங்கே 1.5 the whole square by 2 அப்பர் லிமிட். ஓகேவா, மைனஸ் அடுத்த லோவர் லிமிட் என்ன வருது, 1 இருக்குது. அப்போது 1 ஸ்கொயர். ஓகேவா, 1 ஸ்கொயர் பை 2. 1 ஸ்கொயர் என்னவா வரும், 1 தான் வரும். பை 2க்கு 2 போட்டாச்சு, மைனஸுக்கு மைனஸ் இங்கே வந்தாச்சு. இந்த 1.5
ஹோல் ஸ்கொயர் நம்ம என்ன போடலாம் 2.5 1.5 இன்ட்டு 1.5 என்ன வந்துடும் 2.25/2 அப்படின்னு நம்ம ப்ராக்கெட் நம்ம புரியறதுக்கு வேண்டி ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இது புரியறதுக்குனால இங்கே ஒரு சின்ன குட்டி ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது 3 ப்ளஸ் அப்போ அந்த 2.25 இங்கே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா டினாமினேட்டர் தூக்கி ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுட்டு 2.25லேருந்து 1 போயிடுச்சுன்னா ஹோல் நம்பர் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.00 அதுதான் லெஸ் ஆகுது. அப்போ 2.25லேருந்து போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் 1.25 தானே வரும். அது கரெக்டாக டெசிமல் படி கரெக்டாக போகும்போது 1.25/2 நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போது அடுத்தது இங்கே இருக்கிறது என்னது 3 ப்ளஸ் இது நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் இங்கே பாருங்கள் 2ஆல் 1.25 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக என்ன வந்திருக்கோம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? 0. என்ன வந்திருக்கு 625. ஓகேவா? இதுதான் ஆன்சர் வந்திருக்கு. இதை தூக்கி 3யோட ஆட் பண்ணிக்கணும். எப்படி 3.000 ப்ளஸ் ஓகேவா 0.625 இது 3 அதாவது 3 அந்த இதோட. ஓகேவா? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா டெசிமல் இதை மாறக்கூடாதுன்றதுனால தானே இவ்வளோ ஸ்டெப்ஸை போடுறோம். ஓகேவா? 625. அப்போ ஆன்சர் என்ன வந்துடுச்சு 3.625 வந்துடுச்சா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே டிவைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரியறதுக்கு வேண்டி போட்டக்கூடிய ஸ்டெப்ஸு. இப்போ 1.25ஆல் அது எப்படி போகுது? ஓகேவா? ஹவு மெனி டைம்ஸ் போகும்? ஃபஸ்ட்டு நம்ம 1ல் போகாது 2, அதனால் 0 பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ 6 2 சார் என்ன ஆகிடும் 12 ஆகிடும். 12 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் ஃபைனலாக என்ன இருக்கும் 5 தான் இருக்கும். 5ல் 2 எத்தனை வாட்டி போகும் 2 2 சார் 4 ஆகிடுது. அப்போ பேலன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு 1 வரும். இது ஒன்றுமே கிடையாது 0 போட்டுக்கலாம். அப்புறம் 5 2 சார் என்ன ஆகிடும் நம்மளுக்கு 10 ஆகும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடும். அப்படின்றது அந்த பாயிண்ட் வருது. அது புரியறதுக்கு வேண்டியது அப்படி போட்டோம் ஸ்டெப்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது 5th சம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 3 f of x into dx. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 f of x into dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 to 3 f of x into dx அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். முதல்ல பார்த்த மாரியே தான் நம்மளுக்கு சம் வந்து என்ன வருது 1 to 3 வருது. அந்த 1 to 3 எப்படி எடுக்கிறோம் நம்ம 1 to 2 f of x எடுத்துக்கிறோம். 2 to 3 f of x into dx எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அதேமாரி 1 to 2 f of x into dx அப்படின்றது ப்ளஸ் இது என்ன நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். therefore நல்லா சம்ம பார்த்தோம்னால நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இன்டகிரேஷன் 1 to 2 f of x into dx ஈக்குவல் டு என்ன வருது நம்மளுக்கு 3/2. எந்த சம் இது செகண்ட் சம்மில் வருது. ஃப்ரம் த சம் நம்பர் செகண்டில். ஓகேவா? அதுக்கு பதிலாக அந்த இடத்துல 3/2 போட்டாச்சு இந்த வேல்யூ பதில். அந்த சம்மில் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு போய் இது திடீர்னு தனியாக மட்டும் இந்த சம்மை கேட்டாங்களே 2 மார்க்ஸில் அப்படின்னா இதை போட்டு அதே அந்த 2 மார்க் இருக்கிற சம்மை எப்படி போட்டிருக்கோமோ அதேமாரி இங்கே போட்டுடலாம். ஓகேவா? இது கம்பைன் ஆகி வந்திருக்கு. அப்போ 3/2 போட்டுட்டோம். அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் 2/3 f of x into dx அதுவும் நம்ம இங்கே பார்த்த மாரி இருக்குது அப்படின்னா தேர்ட் சம்மில் வந்திருக்கு. தேர்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு இதே தான் வந்திருக்கு 2/3 f of x into dx ஈக்குவல் டு -3/2 அப்படின்னு நம்மளுக்கு சம்மு ஆன்சர். அதனால் அதையும் அப்படியே நம்ம அங்கே அதே மெத்தடில் போட்டுட்டு 3/2. இப்போ நம்ம இங்கே ஆன்சர்ஸை மட்டும் நம்ம இங்கே போட்டுடுறோம் 3/2. இப்போ அடுத்தது 3/2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3/2. அப்போ ப்ளஸ் 3/2 -3/2 ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும் 0 வந்துடுச்சா நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி வந்ததுனால அதை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம சொல்லியாச்சு. 5 மார்க் சம்ஸில் கொடுக்கும்போது இது எல்லா சம்ஸையும் போகும்போது அதிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம். திரும்பி போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வேல்யூஸை மட்டும் இங்கே போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எடுத்து எழுதும்போது இங்கே எழுதிக்கோங்க therefore ஃப்ரம் த சம் செகண்ட்லேருந்து எடுக்கிறோம் சம் தேர்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்றத வேல்யூஸை போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது சம். ஓகேவா?